இங்க கொஞ்சம் பேரு குழந்தைங்க போடுற மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு பேங்கையுமே கொள்ளடிக்க போயிருப்பாங்க. அங்க போனதுமே கண்ணை காணிச்சு அங்க இருக்க எல்லாரையுமே கீழே ஏற்றி இருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தர் எழும்பி 4 மணி ஆயிட்டு டீ கிடைக்குமான்னு கேட்பான். இவனுங்களுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருந்த ஒருத்தனை அனுப்பி டீயுமே போட வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாரும் டீ குடிப்பாங்க. இவனுமே டீ குடிக்கும் போது தெரியாம மாஸ்கையுமே கலத்திடுவான். இப்ப அங்க இருக்க எல்லாருமே இவனோட மூஞ்சையுமே பார்ப்பாங்க. ஆனா இவன் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வெளியில இருக்க போலீஸ்ட் எல்லாம் நைட்டு சாப்பாடுமே கேட்பான். இப்ப சாப்பாடுமே வரும். அந்த சாப்பாடை எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவங்களோட கதையுமே இருந்து கேட்டுட்டு இருப்பான். இவனுக்கு அங்க இருக்கிறதுல ஒரு பொண்ணையுமே பிடிக்கும். இப்ப அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே ஜாலியா இருந்து பேசிட்டு இருப்பான். வந்த வேலையை கூட மறந்துடுவான். இப்ப பார்த்தா கொஞ்ச நேரத்துல எல்லாருமே மயங்கி விழுந்துருவாங்க. ஆனா இவன் மட்டும் அந்த சாப்பாடை சாப்பிடாதனால இவன் மயங்காம இருப்பான். உடனே இவனுமே வெளியில இருக்க போலீஸ்ட சாப்பாடுல மயக்க மருந்தா கலந்து கொடுக்குறீங்க நீ ஒரு பொம்மையை சுட்டு எல்லாத்தையுமே பயன்படுத்துவான். உடனே அந்த போலீஸ்மே எல்லாருமே பின்வாங்கிடுவாங்க. இப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எழுப்புனதுமே இவனுமே அந்த பேங்கோட லாக்கருக்குள்ள போவான். பார்த்தாங்க நிறைய பணமுமே இருக்கும். இவன் அந்த பணத்தை பார்த்ததுமே இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே இருந்து ஜாலியா ஆடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பேங்கோட மேனேஜருமே அந்த பொண்ணையுமே வெளியில கூட்டிட்டு போய் அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரையுமே வெளியில கூட்டிட்டு போக பார்ப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுமே அந்த கண்ணாலே எல்லாரையுமே மிரட்டிட்டு கொள்ளையடிக்க வந்தவங்களையுமே தப்பிக்க விடுவா. இதெல்லாம் பார்த்து அவங்களுமே இந்த பொண்ணுட்ட நீ எதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியன்னு கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணுமே எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.